திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் பிரகாரம் முழுவதுமாக முருக பக்தர்கள் கடலை போல பக்தர்கள் அலை பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட எதிர்பார்க்கப்பட்ட 10 லட்சம் பக்தர்கள் வருவார்னு, அதையும் தாண்டி இந்த பதிவிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் அலை, முருக பக்தர்களுடைய கடல் அலையே வியந்து நிற்கக்கூடிய அளவுக்கு செந்தில் ஆண்டவருடைய பக்த அலை எந்த நூற்றாண்டிலும் கண்டிராத ஒரு மகா கும்பாபிஷேகம் 2025 ஆண்டு 7/7/2025 அன்று 21ஆம் நூற்றாண்டினுடைய உலகத்திலேயே உள்ள கோயில்களில் நடக்காத 12 காலகட்ட யாகசாலை நடத்தப்பட்டு 7 நாட்கள் திருச்செந்தூர் பொன்னான நாளாக 21ஆம் நூற்றாண்டிலே சரித்திரத்திலே எழுதப்பட வேண்டிய பதிவு. மக்கள் அலை பாருங்கள், கிட்டத்தட்ட 2 நிமிஷம் பதிவு பண்ணிட்டு இருக்க. அப்படியே பாருங்கள், அலை மாதிரி வராங்க பாருங்கள். முருகனுடைய அலை, செந்தில் ஆண்டவருடைய அலை. ஸோ எவ்வளவு பக்த கோடியினுடைய நெஞ்சத்திலே, அவங்களுடைய முன்னோர்களுடைய உள்ளத்திலே எவ்வளவு அந்த தலைமுறையினருக்கு முருகப்பெருமானுடைய அன்பு கிடைச்சிருந்தா எவ்வளவு மக்கள் அப்படியே பாருங்கள், நெருக்கமாக போகிறாங்க பாருங்கள், அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க பாருங்கள். கண்கொள்ளா காட்சி, கண்கொள்ளா காட்சி. எல்லாம் ஒரு ஒற்றுமை உணர்வோடு முருகப்பெருமானுக்கு அடியேன் 3 நாள் ஆச்சு சென்னையிலேருந்து வந்து இப்படி ஒரு காட்சியை பார்க்கணுன்னு தான் செந்தில் ஆண்டவர் என்னை சென்னையிலேருந்து தட்டி தூக்கின்னு வந்துட்டார் இங்கே திருச்செந்தூருக்கு. அதுதான் உண்மை. 2 நாளாக ஒரு மனபாரத்தோடு எப்படி போகிறது, என்ன வரும்னு, ரிசர்வ்லாம் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டிகேஎஸ் 3ஆவது நாள் 2 நாள் என்னை நைட்டு தூங்க விடலை. 3ஆவது நாள் பகலில் கிளம்புடான்னு சொல்லி என்னை அப்படியே தட்டி தூக்கின்னு வந்துட்டார். வெள்ளிக்கிழமை ஈவினிங் காத்தால 7 மணிக்கு கிளம்புனேன். இங்கே 9 மணிக்கு 4ஆம் திருநாள் அன்று கரெக்டாக 9:30 மணிக்கு மகா தீபாராதனை உள்ளே போகிறேன். மங்கள வாத்தியம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எனது தாய் தந்தையரும் என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய வம்சமும் முருகன் மேலே எவ்வளோ அடிமையாக இருந்திருக்கிறாங்க என்றதுக்கு டிகேஎஸ் ஒரு உதாரணம். என்னுடைய சம்பவத்தில் செந்தில் ஆண்டவர் வந்து இப்படி ஒரு விந்தையை, விசுவாசத்தை, நமது முன்னோர்கள் செய்த விசுவாசத்துக்கு எனக்கு அந்த பரிகாரத்தை கொடுத்துருக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். எழுதி கூட தருவேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அனுபவத்தை சென்னையிலேருந்து என்னை தட்டி தூக்கின்னு வந்தார். இந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு தான். பாருங்கள் எவ்வளவு பேருடைய நல் உள்ளத்திலையும் செந்தில் ஆண்டவர் பாருங்கள் எப்படி நிறைஞ்சிருக்கார் பாருங்கள். அவ்வளோ சந்தோஷத்தில் எல்லா மக்களும் பாருங்கள் துன்பங்களை கருதாமல் துன்பங்களை இன்பமாக்கி அவங்கவுங்க இல்லத்துக்கு போயின்னு இருக்காங்க. இதுதான் சாட்சாத் உண்மை. இந்த பதிவு 1 மணி நேரம் பதிவு பண்ணால் கூட இதே மக்களால் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் செந்தில் ஆண்டவர் அடியேனுடைய சித்தத்தில் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த நூற்றாண்டிலும் கண்டிராத 21ஆம் நூற்றாண்டினுடைய பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகம் திருச்செந்தூரில் 7/7/2025 அதிகாலை 6:15 முதல் 6:50 வரை மிகச் சிறப்பான முறையிலே அனைவருடைய நல்ல ஆசியுடனும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றது. முக்கியமாக யாகசாலையிலே அப்படி ஒரு மகிழ்ச்சி தாண்டவம். நடராஜரே வந்து நேரில் வந்து நடனமாடினார், மகிழ்ச்சி தாண்டவத்தை அளித்தார்.
பாருங்கள், என் மூலியமா டிகேஎஸ் மூலியமா நடராஜர் வந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு பதிவு சொல்கிறாரு பாருங்க. ஸோ மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நடராஜர் பெருமான் ஆனந்த தாண்டவம் தனது பிள்ளையினுடைய மகிழ்ச்சியினை எல்லாருக்கும் ஆனந்த தாண்டவமாக இந்த 12 கால யாகசால பூஜையிலே நிகழ்த்தி காட்டினார். யார் மூலியமான்னு கேட்டிங்கன்னா, நாதஸ்வர வித்வான், மிருதங்க வித்வான், தர்மபுரி ஆதித்யத்தினுடைய ஆஸ்தான வித்வான்கள் 2 பேருமே, திருவாளர் முரளி அண்ட் திரு உமாசங்கர். அப்படி ஒரு ஞானத்தை பெற்றவர்கள் 2 பேருமே. அதனால தான் பாருங்கள், தர்மபுரி ஆதீனத்தில் அப்படி ஒரு ஆஸ்தான வித்வான்களாக அவ்வளவு வந்திருந்த அனைவருமே அவர்களது நாதஸ்வரத்தை, இசையையும் மிருதங்கத்தையும் அந்த குழுமத்தை பாராட்டி தள்ளினாங்க. அப்படி பாராட்டப்பட்ட 1000 பேரில் டிகேஎஸும் ஒருவன். மனசார அவங்கள பாராட்டினேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு இன்னிசை மழை, அதுவும் உயிரோட்டமாக இருக்கும். மிருதங்கம் வந்து எல்லாரும் தான் வாசிப்பாங்க, கலைஞர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கும்பாபிஷேக நிகழ்வுத்தில் அப்படியே உயிரோட்டமாக நடராஜர் வந்து நடனம் புரிகிறாருன்னா அதுக்கேற்ற இசை இருந்தால் தான் நடராஜர் அங்கே வருவார். ஸோ அப்படிப்பட்ட நடராஜருடைய ஆனந்த தாண்டவம் அந்த இசை மூலமாக இந்த டிகேஎஸ் ஞானத்தில் வழங்கினார். அதை தான் இப்போது இவ்வளவு மக்களுக்கு அலை மாதிரி வந்திருக்க மக்களில் அடியேன்னு சொல்கிற விஷயமும் அப்படியே அலை மாதிரி வருது. பாருங்கள், இன்னும் 1 மணி நேரம் ஆனால் கூட இதே மாதிரி தான் மக்கள் வெள்ளம். நானும் விட மாட்டேன். இந்த அலை அடங்காத அலை, முருகனுடைய அலை அடங்காத அலை. எந்த நூற்றாண்டிலும் கண்டிராத ஒரு